ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜிகே கொஷின் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் ஜிகே கொஷின் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு வாங்க கண்டிப்பாக வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்துட்டு சரியான இணையை கண்டறிக. இங்கே வந்துட்டு குடியரசுத் தலைவர் பெயர் கொடுத்துருக்காங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது வந்துட்டு டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன். இவர் எந்த வருஷம் கொடுத்துருக்காங்கன்னா 1961. அப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாங்க. எப்போனா 1952 to 62 முடிக்கும் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. 62 to 67 தான் குடியரசுத் தலைவராக இருப்பாங்க. ஸோ இவர் இந்த இயர் வந்துட்டு தப்பு. செகண்ட் வந்துட்டு டாக்டர் சாகிர் ஹுசேன். இவருக்கு கொடுத்த வருஷம் வந்துட்டு 1966. இது வந்துட்டு அவர் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாங்க. ஸோ இந்த இயர் தப்பு. ஸோ இவர் எந்த வருஷம் குடியரசுத் தலைவராக இருந்திருப்பாங்கன்னா 1967 to 69. தேர்ட் வந்துட்டு பக்ருதீன் அலி அகமத். இவர் எந்த வருஷம் தேர்ந்தெடுத்திருப்பாங்கன்னா 1977. இது வந்துட்டு கரெக்டு. ஃபோர்த் வந்துட்டு என் சஞ்சீவ ரெட்டி. இவர் எந்த வருஷம் தேர்ந்தெடுத்திருப்பாங்கன்னா 1977. இதுவும் கரெக்டு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3 மற்றும் 4 சரியானது. அடுத்து ரெண்டாவது கொஷின். 0.5 ஆம்பியர் மின்னோட்டம் ஒளிரும் விளக்கு வழியாக 2 நிமிடங்கள் பாய்கிறது எனில் விளக்கு வழியே சென்ற எதிர் மின்னூட்டங்களின் எண்ணிக்கை. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 3.8 × 10⁻20 எலக்ட்ரான்கள். நெக்ஸ்ட் மூணாவது கொஷின். இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தால் 75வது சுதந்திரத்தின் போது ஏவப்படும் மனிதனை கொண்டு செல்லும் விண்கலத்தின் விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் குழு உறுப்பினர் எவ்வாறு அழைக்கப்படுவார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ககநட். அடுத்து நாலாவது கொஸ்டின். 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி என்ற பழமொழியில் 2 எதனை குறிக்கின்றது? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருக்குறள். அடுத்து அஞ்சாவது கொஸ்டின். எதனை பனையளவு நன்றியாக கொள்வார் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தினை அளவு நன்றி. அடுத்த ஆறாவது கேள்வி. கல்லாரை கணுங்கால் கல்வி நல்க கசடர்க்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம். இக்கவிதை வரிக்கு உரியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாரதிதாசன். அடுத்து ஏழாவது கொஸ்டின். ஜவஹர்லால் நேருவின் நூல்களை அவை வெளியிடப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் காலவரிசைப்படுத்துக. நம்ம ஜவஹர்லால் நேரு நூல் வந்துட்டு நம்ம எழுதிட்டு படிப்போம். அப்போ வந்துட்டு நம்ம எந்த ஆர்டரில் எழுதிக்கிறோமோ அதே ஆர்டரில் நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம முன்ன பின்ன மாற்றி மனப்பாடம் பண்ணோம்னா இந்த மாதிரி இயர்ஸ் வைஸாக கொடுக்குறப்ப நம்மளுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும். நம்மளுக்கு இயர் மறந்தாலும் நம்ம எந்த ஆர்டரில் நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்கோமோ அது சொல்லி பார்த்துட்டு வந்தோம்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஆன்சர் குறிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஃபஸ்ட் ஒன்று வந்துட்டு ஓர் சுயசரிதை சுதந்திரம் நோக்கி. இது எந்த வருஷம் வெளியிட்டாங்கன்னா 1936. ரெண்டாவது வந்துட்டு உலக வரலாறு ஓர் பார்வை. இது எந்த வருஷம் வெளியிட்டாங்கன்னா 1934. தேர்டு வந்துட்டு இந்தியாவின் கண்டுபிடிப்பு எப்போ அப்படின்னா சுதந்திரத்தப்போ 1947. ஃபோர்த்து வந்துட்டு சுதந்திரத்திற்கு முன். இதை எப்போ பண்ணியிருப்பாங்கன்னா 2000. யார் அப்படின்னாங்கன்னா அவங்களோட மருமக பண்ணியிருப்பாங்க, நயன்தாரா சஹலால் அப்படிங்கிறவங்க பண்ணியிருப்பாங்க. இந்த வந்து எதை பற்றி இருக்கும்னா அவங்களோட சகோதரிக்கு கடிதம் எழுதியிருப்பாங்க. 1909 1947 முடிக்கு எழுதின கடிதங்களோட தொகுப்பு தான் வந்துட்டு யாருக்கு எழுதியிருப்பாங்கன்னா அவங்க தங்கச்சி விஜயலக்ஷ்மி பண்டிட்டுக்கு எழுதியிருப்பாங்க. அதனோடது தான் வந்துட்டு 2000 திருத்தி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 2, 1, 3, 4. அடுத்து எட்டாவது கொஷின். அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பில் இந்த வடிவத்தில் சேர்த்தனர். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள். அடுத்து நாலாவது கொஸ்டின். 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி என்ற பழமொழியில் 2 எதனை குறிக்கின்றது? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருக்குறள். நெக்ஸ்ட்டு 9வது கொஸ்டின். பின்வருவனவற்றை பொறுத்துக்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு CO2 கார்பன் டை ஆக்சைடு. இது வந்துட்டு புவி வெப்பமயமாதல். செகண்ட் வந்துட்டு NOx. இது வந்துட்டு அமிலமலை. தேர்ட் வந்துட்டு காரியம் வந்துட்டு நிலத்தடி நீர் மாசுபாடு மற்றும் காற்றில் உள்ள துகளூறு மாசு.
ஃபோர்த் வந்துட்டு ஹைட்ரோகார்பன். இது வந்துட்டு ஒளி வேதியியல் புகைப்பனி உருவாகுவதற்கான ஒரு மூலப்பொருள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2, 3, 1, 4. அடுத்து 10வது கொஸ்டின், தாலாட்டு பாடலில் தாய்மாமன் கட்டி வரும் வேட்டி வகை எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி துவை வேட்டி. நெக்ஸ்ட்டு 11வது கொஸ்டின், உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் மேற்காணும் புறநானூறு பாடல் அடி எதன் சிறப்பை வலியுறுத்துகிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கல்வி. நெக்ஸ்ட்டு 12வது கொஸ்டின், பின்வரும் இணைகளில் தவறானவற்றை கண்டுபிடி. ஃபஸ்ட்டு வந்துட்டு கிளர்ச்சி அதனோட பகுதி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு ராமேசிஸ் பூனா கரெக்டு. செகண்ட் வந்துட்டு குகா பஞ்சாப் கரெக்டு. தேர்ட் வந்துட்டு சந்தல்ஸ் ஒடிஷா கரெக்டு. தேர்ட் வந்துட்டு கிட்டூர் மலபார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிட்டூர் வந்துட்டு கர்நாடகா மாநிலம், மலபார் வந்துட்டு கேரளா மாநிலம். ஸோ இது வந்துட்டு ராங் ஆன்சர். ஸோ இதுதான் வந்துட்டு கேள்விக்கான பதில். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 4th மட்டும். அடுத்து 13வது கொஸ்டின், விஞ்ஞான முறைகளை நிறுவுவதில் வழிகாட்டிய மாணவர் சங்கிலியை காலவரிசைப்படி தேர்ந்தெடுக்கும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், அலெக்சாண்டர். நெக்ஸ்ட்டு 14வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை கண்டறிக. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு சட்ட உறுப்பு 18 பட்டங்களை ஒழித்தல் கரெக்டு. செகண்ட் வந்துட்டு சட்ட உறுப்பு 21 உயிர் வாழ்தல் மற்றும் தனி மனித சுதந்திரத்திற்கான பாதுகாப்பு கரெக்டு. தேர்டு பார்த்தீங்கன்னா சட்ட உறுப்பு 23 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் வந்துட்டு கட்டாய உழைப்பு மனிதர்களை கடத்துவது தடை செய்தல் அப்படிங்கிறது சட்டம் இது. அதனால் வந்துட்டு இதில் ஸ்டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்பு, இது வந்துட்டு தவறு. ஃபோர்த் வந்துட்டு சட்ட உறுப்பு 20 என்ன ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செஞ்ச தப்புக்காக ஒரு முறை மட்டும்தான் தண்டனை கொடுக்கணும், திரும்ப திரும்ப தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்துட்டு ஆர்டிகல் 20. ஆனால் அதுக்கு ஸ்ட்ரைட்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக நடமாடுவதற்கான உரிமை, இது வந்துட்டு தப்பு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 3 மற்றும் 4 தவறான இணை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 15வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பிராமணர் அல்லாதோர் இயக்கம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜோதிராவ் பூலே. செகண்ட் வந்துட்டு சுயமரியாதை இயக்கம் ஈவே ராமசாமி. தேர்ட் வந்துட்டு சுத்தி இயக்கம், இது வந்துட்டு பார்த்திங்கன்னா தயானந்த சரஸ்வதி. ஃபோர்த் வந்துட்டு சத்ய சோதக் சமாஜ் இயக்கம், இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்ரீ சகு மகாராஜ். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி 1, 2, 3, 4.